श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 40வது ஸ்லோகம். நமः புரஸ்தாத் அதபृष्ठतस्ते நமோஸ்து தே சர்வதः ஏவ சர்வ அனந்தவீர்யாமித விக்ரமஸ்த்வம் சர்வம் சமாப்னோஷி ததோசி சர்வः. நமः புரஸ்தாத் அதபृष्ठतस्ते நமோஸ்து தே சர்வதः ஏவ சர்வ அனந்தவீர்யாமித விக்ரமஸ்த்வம் சர்வம் சமாப்னோஷி ததோசி சர்வः. இந்த ஸ்லோகத்திலையும் பெருமாளுக்கு நிறைய நமஸ்காரங்கள் வணங்கி வணங்கி சொல்கிறார். அந்த பிரணம்ய சிரசாதேவம் அது தொடர்ந்து போயிட்டே இருக்கு. சர்வஹா அனைத்தும் ஆனவனே, அனைத்தும் ஆவோனே, எல்லாம் இருப்பவனே, உனக்கு புரஸ்தாத் முன்றும் பின்னும், மீண்டும் மீண்டும், அதற்கு பிறகு பிருஷ்டதா பின்னும் நமஸ்காரம், முன்னாடியும் நமஸ்காரம் பின்னாடியும் வணங்குறேன், இவ்வளோ தூரம் இருக்குது. அப்புறம் நமஸ்காரம் தே உனக்கு சர்வதா ஏவ எல்லா பக்கங்களையும் நமோஸ்து நமஸ்காரம் உரித்தாக, முன்னையும் பின்னாடியும் வலது பக்கத்துலேயும் இடது பக்கத்துலேயும் மேலேயும் கீழேயும் எல்லா பக்கங்களிலும் உனக்கு நமஸ்காரம் உரித்தாக. எதுக்குன்னு கேட்டால் அனந்த வீரியாமித விக்ரம அளவில்லாததற்கு அரியமான வீரியமுடையவனும் அளவில்லாத பராக்கிரமம் உடையவனும் நீ தொம் சர்வம் எல்லாவற்றையும் சமாப்னோஷி வியாபிக்கின்றாய். ததா ஆகையினால் நீ எல்லாமாகவும் ஆகின்றாய். சர்வஹா அசி எல்லாமாகவும் நீ ஆகின்றாய். எப்படி பெருமாளை பற்றி இப்போ முன்னாடி பின்னாடி வலது பக்கம் இடது பக்கம் முன்னும் பின்னும் வலதும் இடதும் மேலும் கீழும் உனக்கு நமஸ்காரம் உரித்தாக. எப்படின்னு கேட்டால் பெருமாள் எல்லா பக்கத்துலையும் வியாபிச்சிருக்காருல. இப்போ தானே பார்த்தான் ஆகாசத்துக்கு பூமிக்கு இருக்குது வாய், அதுக்கு தகுந்த மாதிரி இத்தனை தோல், இத்தனை கண், இத்தனை பாகூதர வக்திர நேத்திரம் அப்படிலாம் பார்த்தான் இல்லையா. எல்லா பக்கத்துலையும் இருக்குது, எங்கே பார்த்தாலும் பெருமாள் தான். அப்படி அத்தனை விஸ்வரூபம் பார்த்ததுனால இப்போ அர்ஜுனன் என்ன சொல்லியாதுன்னு கேட்டால் முன்னும் பின்னும் மேலும் கீழும் வலதும் இடதும் சர்வதா ஏவ எல்லா பக்கங்களிலும் நமோஸ்து நமஸ்காரம் உரித்தாக. அனந்த வீரியாமித விக்ரம் அளவில்லாத வீரியம் உடையவனும் பராக்கிரமம் உடையவனும் அளவில்லாத பராக்கிரமம் உடையவனுமாகிய தொம் நீ எல்லாவற்றையும் சமாப்னோஷி இந்த மாதிரி இத்தனை உருவங்களை காட்டித்தனால நீ எல்லா இடத்திலும் வியாபிக்கின்றாய். ஆகையினால் நீயே எல்லாமாகவும் ஆகின்றாய், உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு. அதாவது வீரியம் என்று சொன்னால் சரீர பலம், விக்ரமம் என்று சொன்னால் சஸ்திர பலம். அதனால் இது எல்லாத்தையும் யோசிக்கும் பொழுது பெருமாள் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறதுனால தான் அர்ஜுனன் இந்த வார்த்தையை சொல்கிறான். சர்வதா ஏவா அப்பி நமஸ்காரம் அப்படின்னு. எல்லா இடத்துலையும் சர்வதா அப்பி எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்திலும் நீ வியாபித்து இருக்கிறதுனால் இந்த நமஸ்காரம் உனக்கு உரித்தாகுக அப்படின்னு சொல்லி பெருமாளை மறுபடியும் அவன் தலை சிரசால வணங்கி நமஸ்கரிக்கிறான். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லியாருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.